சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா, யாருக்குமே நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே அவங்கள பிடிக்காது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, யாருமே நான் மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்கள மதிக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, யாருமே என்னை நேசிக்க மாட்டுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களே அவங்கள நேசிக்கவே மாட்டாங்க. தன்னை என்றைக்கு ஒரு மனிதன் நேசிக்கிறானோ, மதிக்கிறானோ, கனப்படுத்தி கொள்ளுகிறானோ, அவன் ஒரு நாளும் மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் தன்னை நேசிக்கிறான், தன்னை மதிக்கிறான், தன்னை தேவனுடைய படைப்பாக எண்ணி அவன் அற்புதமான விதத்துல தான் யார் என்பதை புரிந்து வைத்திருக்கிறான். ஆகவேதான் பாருங்க, அவன் டென்ஷன் ஆகுறதோ, படபடப்பு அடைவதோ, பிறர் மூலமான ஒரு அங்கீகாரத்தை தேடுவதோ, அப்படிப்பட்ட விஷயத்துல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை இரத்தத்தால் கழுவி இருக்கிறார், மீட்டிருக்கிறார். ஆகவே இன்றைய நாள், இந்த நாள்ல நீங்க உணரணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவர் என்னை சிறப்பு மிக்கவனாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் கிதியோனை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் கிட்ட பல ஆற்றல் இருக்கு. ஆனா அவனை குறித்து அவன் என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறான்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இங்க பாருங்க, கிதியோன் தாமேலேயே அனுதாபப்படுறார், தன்னையே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார், தன்னையே ஒரு அனுதாபத்துக்குள்ள தள்ளிக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, என் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி, என் குடும்பத்திலேயே நான் ரொம்ப சின்ன ஆளு, நான் ஒருத்தே கிடையாது, நான்லாம் ஒரு ஆளா? வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய ஆழ் மனசுல அப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ்வார்கள். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு சரியான ஒரு வேலை இல்லை, சரியான ஒரு வருமானம் இல்லை, நினைச்ச மாதிரி காரியம் எனக்கு போக மாட்டேங்குது, நான் தொட்டதெல்லாம் துலங்க மாட்டேங்குது, யாரை நான் மதிக்கிறதுல நேசிக்க, இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நபராய் இருப்பீர்களேயானால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இப்படி நீங்கள் உங்களையே தாக்கிக் கொள்வதால் உங்கள் வாழ்வில் தரமான மாற்ற ஏற்ற முன்னேற்றம் வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைப்பது போல் ஒரு அழகான மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வர வேண்டுமேயானால் தேவனுடைய வார்த்தை சொல்வதை கவனித்து கேளுங்கள். கிதியோனை பார்த்து ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் வல்லமையுள்ளவர்கள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம், உங்களை பலப்படுத்துவதற்கு ஒரு ஆண்டவர், ஒரு கிறிஸ்து இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. நம்புங்கள். இந்த காலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையே தாக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களையே குற்ற உணர்வுக்குள்ளாய் தள்ளிக் கொள்ளாதீர்கள். ஆக்கினை தீர்ப்பு உணர்வுக்கும் தண்டனை தீர்ப்பின் உணர்வுக்கும் உங்களை ஒரு பலியாடாக மாற்றிவிடாதீர்கள். உத்வேகம் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என்ன காரியம் நீ செய்யணும், என்ன கடமையை முடிக்கணும், எப்படிப்பட்ட காரியத்தில் வெற்றி காணணும், அதை எல்லாவற்றையும் நீ 100% ஜெயமாய் முடிப்பாய் என்று ஆண்டவருடைய திருவார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. இப்ப கிதியோன் மாத்திக்கிட்டாரு. இவ்வளவு காலம் கிதியோன் ஒரு ஃப்ரேம்ல இருந்தார். என்ன ஃப்ரேம்? நான் ரொம்ப சின்னவன், எனக்கு ஒண்ணுமே வராது, நான் பெரிய லெவல்ல வர முடியாது என்ற ஒரு பயத்திலையும் படபடப்புலையும் ஒரு அழுத்தமான இடத்துல ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்தாரு. இப்ப கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த வட்டத்தை, அந்த பவுண்டரிஸ் உடைச்சி காலி பண்ணி நிர்மூலமாக்கி, தேவன் தந்த வார்த்தையின்படி நான் ஒரு பலமுள்ளவன், பலவான், பராக்கிரமசாலி என்பதை உணர்ந்து காரியத்தில் செய்ய வேண்டியதை தரமாய் செய்ததால பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேல் தேசத்துக்கு உண்டானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளில் நீங்க உங்களை குறித்து நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களை குறித்து 4 பேருக்கு பெருமையா பேசுறது இல்ல, உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமா பேசணும்னு எதிர்பார்க்கறதல்ல, உங்களை பத்தி நீங்களே நல்ல விதமா ஃபீல் பண்ணுங்க. நல்லா வருவோம், சிறப்பா இருக்கும், என் ஃபியூச்சர் பெட்டரா இருக்கும், பலப்படுத்துகிற ஒரு இயேசு இருக்கிறார், இன்னைக்கு நாங்கள் நல்லா இருப்போம், எங்களுடைய பிரயாணங்கள் பாதுகாப்பா இருக்கும், இன்னைக்கு நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் எனக்கு அளவில்லாமல் தருவார்,
நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தருவார் என்று சொல்லி ஆண்டவரை அவருடைய வார்த்தையை நம்புங்கள். கிதியோன் தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டதனால மேன்மையான உயரங்களை கிதியோன் அடைந்தது போல இன்னைக்கு நீங்கள் மேன்மையான உயரங்களுக்கு செல்வீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் உங்கள் மேன்மை எப்படிப்பட்டது, உங்கள் சிறப்பு எப்படிப்பட்டது, உங்கள் வளர்ச்சி எப்படிப்பட்டது, உங்கள் வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடியவர் இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், உங்களையே தாக்கிக் கொள்ளாதீர்கள். தரமான விஷயத்தை சூஸ் பண்ணி மேன்மையான காரியத்தை நடைமுறைப்படுத்துங்கள். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் வெளிச்சத்தின் அண்டையில் இயேசுவினுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வராமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான அற்பமான நபரை நீங்கள் இருந்திருக்கலாம். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்கள் வாழ்வில் எப்பொழுது இயேசு வந்து சேர்ந்து விட்டாரோ அந்த நாள்ல இருந்து நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், படைப்புகளை பாருங்கள், காகங்களை பாருங்கள், பட்சிகளை பாருங்கள், மிருக ஜீவன்களை பாருங்கள், புல் புண்டுகளை பாருங்கள். இதையெல்லாம் நான் போஷிக்கிறேன், இதையெல்லாம் நான் உடுத்துவிக்கிறேன், இதையெல்லாம் நான் நல்லா வச்சுக்கிறேன். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் எதிலும் குறைவுபட்டவர்கள் இல்லை, விசேஷமானவர்கள். ஆண்டவர் உங்களை ரொம்ப விசேஷமா மாத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்களை சிதைத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் வந்திருக்கலாம். நீங்க ஒரு டீ குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டீ குடிக்கும் போது அதுல ஒரு ஈ டீல விழுந்ததுனால ஈ எடுத்து போட்டுட்டு டீயை குடிக்க மாட்டீங்க, டீயே கேன்சல் பண்ணிருவீங்க, டீயை ஊத்திடுவீங்க. ஆனா நல்ல காஸ்ட்லியான ஒரிஜினல் பியூரான ஒரு நெய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு ஈ விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நெய்யை கீழே ஊத்திடுவீங்களா? இல்ல, ஈய தூக்கி போட்டுட்டு நெய்யை யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பிறரிடத்தில் அங்கீகாரத்தை தேடுவீர்களே, ஆனால் அவங்க உங்களுக்கு சொல்வாங்க, நீ ஒரு டீ, அதனால உனக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீ இந்த உலகத்தில் ஊற்றப்பட வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லி உங்களை தள்ளி வைத்து விடும் இந்த உலகம். தேவனுடைய வார்த்தை நம்புங்கள், உள்வாங்குங்கள், ஆழமாய் உங்களை பற்றி நல்ல விதமா ஃபீல் பண்ணுங்க. நல்ல விதமா உங்களை பத்தி நீங்களே உணருங்க. நான் நல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுங்க, நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுங்க. நாங்க உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நெய் மாதிரி ஆண்டவர் உங்களை சூப்பரா மாத்தி வச்சிருக்காரு. ஏதாச்சும் ஒரு மோசமான ஒரு செத்து போன ஈ ஒரு நெய்ல விழுந்து போற மாதிரி ஏதாச்சும் ஒரு விபரீதமான விஷயம் உங்க லைஃப்ல நடந்தாலும் நெய் கெட்டு போகாது. தூக்கி போடுற மாதிரி குற்ற உணர்வுகளை தூக்கி போடுங்கள். உங்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை தூக்கி போடுங்கள். நெய்யை போல நறுமணம் வீசுங்கள். மனம் கவர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு மென்மையான ஒரு வாழ்க்கை வாழ ஆசை கொள்ளுங்கள். அப்பா இன்னைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போறாரு, இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்த போறாரு, எல்லா ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்ப போறாரு. இன்னைக்கு உங்களுக்காக நான் விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அன்பு மகள் சஞ்சனா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் அருண் ஸ்கைலாப், சிஸ்டர் யோகலட்சுமி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்கிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே அப்பா அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. யாருன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, என்னை கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே பாதித்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்களுக்கு உடைய பிள்ளைகள் செல்லாதபடி ஆண்டவரே நீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், மீட்டிருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தன்னை குறித்து நல்ல விதமாய் உணரக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள், காரிய கடமைகள், திட்ட தீர்மானங்கள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரவு எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாக செய்வீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வமே, அற்புதமான பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டி நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்க நாங்கள் வாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.